அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக பல்வேறு முக்கியமான பதிவுகள நம்ம வீடியோவா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அது மட்டும் அல்லாமல் நீதிமன்றங்கள் மூலமா இந்த கல்வி சம்பந்தமா வெளிவரக்கூடிய தீர்ப்புகளையும், அறிவிப்புகளையும் நம்ம வீடியோவா அப்லோட் பண்றோம். அதுல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்றம் வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்டின்னா, நம்ம இத மிக ஒரு சிறந்த ஒரு இத வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்டின்னா, உங்களுக்கு தெரியும் நம்ம படிக்கும்போது ஸ்கூல்ல, காலேஜ்ல இந்த மாரி பார்த்தீங்கன்னா, அந்த இது இருக்கும் இல்லைங்களா? அந்த ஜாதி பெயர்ல இருக்கும். அந்த கல்வி நிலையங்கள்ல உள்ள ஜாதி பெயர இன்னும் 1 மாசத்துக்குள்ள நீக்கணும் அப்டின்னு நம்ம கோர்ட் உத்தரவிட்டிருக்கு கவர்மெண்ட்டுக்கு. அப்ப ஜாதி பெயர நீக்கணும். அப்படி நீக்கலன்னா, அந்த கல்வி நிலையத்துடைய அங்கீகாரத்த நீங்க ரத்து பண்ணணும்னு சொல்லி தமிழக அரசுக்கு ஆணையிட்டிருக்காங்க. அதே மாரி நம்மளுடைய கவர்மெண்ட் உடைய இது இருக்கு இல்லையா? அந்த கள்ளர் சீர்திருத்த பள்ளி, ஆதிதிராவிடர் நலப்பள்ளி இந்த மாரி ஜாதி பேர்ல உள்ள கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலையும் என்ன பண்ணணும்? மாத்தி கவர்மெண்ட் ஸ்கூல்ன்னு வைக்கணுங்கிறாங்க. அது எதுக்கு அரசு கள்ளர் பள்ளி, கள்ளர் சீர்திருத்த பள்ளி, ஆதி திராவிடர் நலப்பள்ளி அப்படின்னு இருக்கணும். எல்லாமே பொதுவா அரசு பள்ளின்னு பேர மாத்துங்க அப்படின்னு ஒரு அறிக்கைய விடுறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஒரு ஸ்கூல்ல, பள்ளிக்கூடத்துல அந்த பள்ளிக்கூடத்துக்கு யாரெல்லாம் அந்த காசு குடுப்பாங்க இல்லையா? கொடை பண்ணுவாங்க இல்லையா? அவங்க பேர் எழுதும்போது, அவங்க பேர் மட்டும் தான் இருக்கணும். அவங்க ஜாதி இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு இது. இது எதுக்காக இந்த இப்ப இப்ப ஒரு இது வந்துச்சு அப்டின்னா, நம்மளுடைய தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்தை நிர்வகிக்க சிறப்பு அதிகாரியை நியமித்ததை அடுத்து, அது சம்பந்தமா போடப்பட்ட வழக்கு நம்முடைய தீர்ப்பாக இந்த மிக முக்கியமான 4 பாயிண்ட்ட கோர்ட் சொல்றாங்க. படிக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல எதுக்காக ஜாதி பெயர் இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு தீர்ப்பு வெளியிட்டிருக்காங்க. ஆனா, இந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாலேயே ஒரு போன இதுல பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுடைய முன்னாள் நீதியரசர் இருக்கார் இல்லையா? திரு சந்துரு அவர்கள். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் சமர்ப்பித்த ஒரு ஆய்வறிக்கையிலேயே இந்த ஜாதி சம்பந்தமான இந்த ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் கட்டுற இது கட்டுறாங்க இல்லையா? கட்டுறாங்க இல்லையா? கயிறு. அதிலேயே ஜாதிகளுடைய இது வெளிப்படுதுன்னு சொல்லி ஸ்கூலுல, பள்ளிகள்ல, கல்லூரிகள்ல இந்த ஜாதி சம்பந்தமான அடையாளம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, அவரு குடுத்த ஒரு ஆய்வறிக்கையிலே பார்த்தீங்க அப்டின்னா, இது ஏற்கனவே இருந்துச்சு. அப்ப அவருடைய ஆய்வறிக்கையில மிக முக்கியமானது என்ன அப்டின்னா, இந்த மாரி ஸ்கூல்ல, காலேஜ்ல இந்த மாரி அ ஒரு ஜாதி பேரு இருக்கு அப்டின்னா, அந்த ஜாதி பேர் இருக்கக்கூடாது. பொதுவான ஒரு பேரா இருக்கணும் அப்டின்னு அவர் ஏற்கனவே கவர்மெண்ட் குடுத்த ரிப்போர்ட்ல இருக்கு. லாஸ்ட் இயர்லயே அவர் குடுத்த ஆய்வறிக்கையில இருக்கு. அந்த ஆய்வறிக்கைய கவர்மெண்ட் அமல்படுத்தல. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு இத விட்டுருக்காங்க. அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்னா கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் தான். அது கள்ளர் பள்ளி, எஸ்டி பள்ளி, எஸ்சி பள்ளி அந்த மாரி இருக்கக்கூடாது. ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கூல். அப்படிங்கிற மட்டும் இருந்தா நல்லாருக்கும். ஜாதிய வச்சு ஒரு ஒரு பள்ளிக்கூடத்த நடத்தக்கூடாது. கவர்மெண்ட்டே ஜாதி இல்லைன்னு சொல்லுது. எல்லாரும் நம்ம எல்லாரும் ஈக்குவல்ன்னு சொல்றோம். ஆனா நம்மளே ஜாதி வாரியா எதுக்கு ஒரு ஸ்கூல வைக்கணும் ஜாதி பேர்ல? அப்படின்ற ஒரு நல்ல கேள்வி நம்முடைய சென்னை சென்னை கோர்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த முக்கியமான தீர்ப்ப வெளியிட்ட சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த தீர்ப்பை வெளியிட்ட அந்த நீதிபதிகளுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். கல்வி நிலையங்கள்ல ஜாதி பேர நீக்கணும் கூடிய இந்த ஆணைகள நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் உடனே ஃபாலோ பண்ணா நல்லா இருக்குங்கிறது தான் அவங்களுடைய வேண்டுகோள். அது என்ன பண்ண தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க் யூ.